ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். பெருந்தொகையாளர்கள் நீங்கள் தானுங்கள். அன்பும் பாசமும் நேசமும் உடையவர்களும் பொதுவாக மனித நேயம் கொண்டவர்களும் நீங்கள் தானுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற கொள்கைவாதிகளும் நீங்கள் தானுங்கள். அமைதியை விரும்புபவர்களும் அழகை ரசிப்பவர்களும் இயற்கையை ஆதரிப்பவர்களும் பண்பாளர்களும் நீங்கள் தானுங்கள். பொதுநல சேவையில் ஈடுபடுபவர்களும் அடிக்கடி சுற்றுலா பயணங்கள் செய்வதில் ஆர்வமுடையவர்களும் மக்கள் சக்தியின் மகத்தான ஆதரவை பெறுபவர்களும் நீங்கள் தானுங்கள். நியாயத்தை நிலைநாட்டுபவர்களும் எதையும் இழக்க தயாராக இருப்பவர்களும் அனைத்து ராசிகளிலும் இதுவே பொறுமை மிகுந்த குணத்தை தரும் ராசியாகும். பொது பலன்கள். ஸ்ரீ குரோதி வருஷம் வைகாசி மாத பலன்களை காண்போம். உங்களுடைய ராசிக்கு ராகு 6ஆம் இடத்திலும் புதன் 8லும் சுக்கிரன் 9லும் நின்று சுபபலன்களை தர உள்ளார். பல வகையிலும் தனம் வந்து குவியும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகமும் நிம்மதியும் உண்டாகும். வேற்று மொழி பேசும் ஒரு பெண்ணின் நேசம் ஏற்பட்டு அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் வாழும் இடத்தில் உங்களுக்கு அதிக மரியாதையும் மதிப்பும் ஏற்படும். தாய்மாமன் வகையிலும் நன்மை உண்டாகும். பல வகை யோகமும் சந்ததியை விருத்தியும் ஏற்படும். நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். அரசாங்க உத்தியோகமும் அரசாங்க ஆதரவும் ஏற்படும். பூமி மனை வீடு மூலம் லாபம் ஏற்படும். அதிக தன லாபமும் புகழும் ஏற்படும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படும். பங்கு மார்க்கெட்டில் மூலம் லாபமும் பெருகும். குடும்பத்தினரால் எல்லா காரியங்களும் வெற்றி அடைவீர்கள். நண்பர்களும் விரும்பி உதவி செய்வார்கள். கல்வி தேர்ச்சியும் உயர்கல்வி சேவையும் வெளிநாடு சென்று வெளிநாட்டு படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பரிகார விவரம். குருவிற்கு வியாழக்கிழமை மாலையில் நெய் தீபமும் ஏற்றி வணங்கி வரவும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு காலையில் எள்ளு கலந்த சாதம் காக்கைக்கு வைக்கவும். மாலையில் எள்ளு பொட்டுள்ள தீபம் ஏற்றி வணங்கவும் அல்லது ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும். குறிப்பு. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 4, 6, 13, 15, 17, 20, 22, 24, 26 மற்றும் 27ஆம் நட்சத்திர நாட்களில் நற்பலன்கள் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது.